ராமதாஸ் எனக்கு அப்பா மாதிரி, அவருக்கு பாரத ரத்னா விருது தரணும். ஐசிறி கணேஷ் கோரிக்கை. ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா திண்டிவனம் அடுத்த ஓலப்பூரில் இன்று நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், ஜே.கே. மணி மற்றும் ஐசிறி கணேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பட்டங்களை வழங்கிய போது ஐசிறி கணேஷ், எனக்கு அப்பா கிடையாது ஐயா, ராமதாஸ் எனக்கு அப்பா மாதிரி. ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதனை செய்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். மதுவை ஒழிக்க வேண்டும் என ராமதாஸ் போராடி கொண்டிருக்கிறார். அவர் வழியில் அன்புமணியும் அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். எனக்கு 57 வயதாகிறது. பல டிகிரி படிப்புகளை முடித்துள்ளேன். பல்வேறு கல்லூரிகளை நடத்தி வருகிறேன். நான் இதுவரை மது குடித்ததோ புகைப்பிடித்ததோ இல்லை. ராமதாஸ் உலகிற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நம் நாடு அதனை புரிந்து கொண்டு அவருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்கிறேன். நிச்சயமாக இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் ராமதாஸுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. ஏனெனில் அந்த பட்டத்துக்கு இவரை விட தகுதியானவர் வேறு எவரும் கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் இந்த கல்லூரியில் படித்து உயர்பட்ட படிப்புக்கு படிக்க விரும்பும் திறமையான மாணவர்களை ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் பரிந்துரை செய்தால் வேல்ஸ் கல்வி குழுமத்தில் இலவச கல்வி வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். ராமதாஸுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கட்சியின் சமீப காலமாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி அமைய ஐசிறி கணேஷ் பங்குள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ராமதாஸுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என ஐசிறி கணேஷ் வலியுறுத்தி உள்ளார்.